Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று மாலை தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதனால் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை முதலமைச்சர் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 4 மணிக்கு பனையூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் தகவலோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்களை தவிர்த்து வேறு யாரெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 2026-27 நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு முதல் பட்ஜெட். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த ஆண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை என்பதால அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. நிர்வாக ரீதியிலும் ஆண்டுக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்டை ஒட்டிதான் அந்த ஆண்டு அரசு செயல்படும் நிர்வாகங்களுக்கான நிதி ஒதுக்கப்படும். அந்த நிலையில முதல் முறையாக ஆளுங்கட்சியாகியதற்கு பிறகு ஒரு பட்ஜெட்டை தமிழக வெற்றிக் கழகம் அரசு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில ஒரு நீண்ட கூட்டத்தொடராக இந்த தொடர் இருக்கும். முதல்ல பட்ஜெட் 2 பட்ஜெட்டுகள், அதாவது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும். முதலமைச்சருடைய ஏற்புரை இருக்கும். இது ஒரு செக்ஷனாகவும், இது சுதந்திர தினத்தையொட்டி இடைப்பட்ட வெளியில ஒரு இடைவெளியை விட்டு மானிய தொடர்பான கூட்டத்தொடர் நடைபெறும். அதாவது துறை ரீதியிலான மானியங்கள் அலுவலகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வரையில இந்த தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல இது குறித்து ஆலோசிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள், அமைச்சர்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும், ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலுடன் தயாராக இருப்பது என பல்வேறு விஷயங்கள் குறித்து கூட்டத்தொடர்ல சட்டப்பேரவையில அவர்களுடைய நடத்தைகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மாலை 4 மணிக்கு பனையூர்ல நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பனையூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு முன்பாக இதே போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கு முன்பாக நடைபெற்ற முதல் கூட்டத்தொடருக்கு முன்பாகவும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த நிலையில பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதுல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல அமைச்சர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.